ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஐபிஎல் திருவிழா முடியுதுங்க. இன்னும் ஒரே நாள் தான். நாளைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் vs கேகேஆர். கண்டிப்பாக அனல் பறக்கும் மேட்ச்சு. அதுவும் நம்ம சேப்பாக்கத்தில் நடக்குது. கண்டிப்பாக நிறைய ரசிகர்கள் நாளைக்கு வேறு சண்டே மேட்சா, கண்டிப்பாக நிறைய பேர் போவாங்க. இதை தொடர்ந்து நம்ம ஆர்ஆர் அணி பார்த்தீங்கன்னா எலிமினேட்ரி ஆயிட்டாங்க. அவங்க தொடரை விட்டு போயிட்டாங்க. மூணாவது அணியாக வெளியேறியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம ஆர்ஆர் அணியில் அஸ்வின் இருக்காருங்க. அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஆமாம், அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன். கண்டிப்பாக ஆர்ஆர் அணியில் ஒரு 4 பிளேயர் ரீட்டைன் பண்ண வேண்டியதாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக அவரை ரீட்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஜெய்ஸ்வால் அவரை ஃப்யூச்சர் கண்டிப்பாக அவரை ரீட்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரியான் பராக், அவரும் ஃப்யூச்சரை நோக்கி தான் ஆர்ஆர் அணி இருக்குது. செம பேட்டிங்கில் இருக்கார். கண்டிப்பாக அவரை பண்ணுவாங்க. அடுத்து ஃபாரினர் ட்ரெண்ட் போல்ட்டை கண்டிப்பாக ஆர்ஆர் அணி விட மாட்டாங்க. ஏன்னா பவர் பிளேயில் சூப்பராக விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதனால் 4 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணிருக்கும் போது இவங்க 4 பிளேயர் தான் முக்கியமாக ஆர்ஆர் அணி ரீட்டைன் பண்ணுவாங்க. அஸ்வினை டீலில் விட்டுருவாங்க. அடுத்த ஆண்டு மெகா ஆக்ஷன்னால் சென்னை அணி அஸ்வினை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தால் செம்ம சூப்பராக இருக்குங்க சென்னை அணிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இவர். அதனால் இவர் சென்னை அணிக்கு வந்தார்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் 30+ வேறு ஏஜா, கண்டிப்பாக சென்னை அணி இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் தேடி எடுப்பாங்க. இதை தொடர்ந்து அதுவும் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் நம்ம அஸ்வின் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் போன சீசன்லேருந்து ரொம்ப போராடிட்டு தான் இருந்தாங்க. அவர் போன வாட்டி எடுக்க முடியல. இந்த வாட்டி நம்ம காசி தாத்தா பார்க்கலாம் எடுக்கிறாரான்னு சொல்லிட்டு அஸ்வினை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிள்ளைங்க அது, தமிழ்நாடு பிள்ளைங்க அது. அடுத்த டீமில் ஆடுறதே கஷ்டமாக இருக்குது. அதுவும் நம்ம டீமில் ஆடினா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜாவும் அஸ்வின் செம காம்போங்க. இந்தியன் டீமில் நிறைய பேர் 2 பேர் சேர்ந்து செம காம்போவாக ஓடிஐ சரி T20 மேக்ஸிமம் டெஸ்ட் மேட்ச் நிறைய இவங்க 2 பேர் போட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு போலிங். அதனால் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நம்ம அஸ்வின் சென்னைக்கு வந்தார்னா கண்டிப்பாக இங்கே 2 பேர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சென்னை அணிக்கு இன்னும் கூடுதல் பலங்க. அஸ்வின் வெறும் பவுலர் மட்டும் இல்லைங்க. பார்த்துருப்பீங்க ஆர்ஆர் அணிக்கிட்ட வந்து ஒரு 18 பால் 30, 19 பால் 35 சொல்லிட்டு சூப்பராக ஆட்டு போனார். பேட்டிங் ஸ்கில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு விக்கெட் வீர டைமில் இறக்கி விட்டா டீமை காப்பாற்றி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்கில் இருக்குது. இன்னும் கூட சூப்பராக விளையாடுறாரு. அதனால் நம்ம அஸ்வினை மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் அஸ்வினை எடுக்கணும். அஸ்வின் நம்ம அடுத்த ஒரு 4 வருஷம் அப்படியே ரிட்டையர் ஆகிடுவார். அவர் கடைசி 4 வருஷம் நம்ம டீமுக்கோசம் விளையாடி போனார்னா இன்னும் மகிழ்ச்சி அளிக்குங்க. எத்தனை பேர்லாம் அஸ்வின் அண்ணன் நம்ம சென்னை அணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அஸ்வின் அண்ணா இன்னும் எத்தனை சீசன் விளையாடணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி அடுத்தது வேர்ல்டு கப் வருவது கண்டிப்பாக சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.